பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு ரகுநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ்குமார். சார், அண்மையில ஒரு லோக்சபா கேள்விக்கு பதிலளிச்ச ஒன்றிய அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது பொதுத்துறை வங்கிகள்ல வாராக்கடனாக 6,15,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவங்க மொழியில ரைட் ஆஃப்னு சொல்லி சொல்றாங்க. இதை குறிப்பிட்டு அங்க டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லணும்னா பேங்க் லோன்ஸ் சொல்றாங்க. இந்த வாரா கடன்கள் தள்ளுபடி அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. அது பட்ஜெட்டுக்கு ஒப்பானது, ஒரு மாநிலத்தோட பட்ஜெட்டுக்கு ஒப்பானது. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது 5.5 ஆண்டுகளினுடைய மொத்த மதிப்பு 6,15,000 கோடின்றது. நார்மலா இப்போ ஒரு வங்கி ஒரு தொழில் புரியுறவங்களுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னாக்க 2 விதமா கொடுக்கும். ஒன்னு செக்யூர்ட் லோன், ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங். இப்போ ஒரு ரோட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரோட் ப்ராஜெக்டினுடைய எக்ஸிகியூஷனுக்கு மொத்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு ஃபண்டிங் நாங்க ஈக்விட்டியா கொண்டு வரோம். இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஃபண்ட் இருக்கும், பேங்க்னுடைய லெண்டிங்னு வரும், டெட்னு வரும். இத்தனை வருஷம் உங்களுக்கு மாரட்டோரியம்னு இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி நீங்க இவ்வளவு பே பண்ணணும், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டின்னு இருக்கும். சிறு குறு தொழில்கள் தங்களுடைய பிசினஸுக்கு இந்த மாதிரி லோன்ஸ் வாங்கும் பொழுது அவங்களுக்கு பர்பஸ் தெரியும். ஒரு குறுகிய கால லோன் ரெக்யர்மெண்ட் இருக்கும். 5 வருடங்கள் 10 வருடங்கள். இப்போ ஒரு மெஷின் வாங்குறதுக்கு டேர்ம் லோன் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களால இஎம்ஐ என்னன்னு தெரியும். செக்யூரிட்டி பேங்க் கேட்டு வாங்கிக்கும். மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வரும் பொழுது பேங்க் இந்த மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு நான் 2,000 கோடி லோன் தரேன், ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்படின்னாக்க 2,000 கோடிக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அவங்க? ஸோ நார்மலா அவங்க அந்த ப்ரொமோட்டர்ஸ்னுடைய பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த்தை பார்த்து கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட்னுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து கொடுப்பாங்க. அதனுடைய 2,000 கோடிக்கு நம்ம கொடுக்கறோம்னா அங்கதானே சார் நம்ம செக்யூரிட்டிய பெருசா எதிர்பார்க்க முடியும். அதுதானே முறையா இருக்கும். எல்லாருக்குமே ரிஸ்க் எடுத்துதான் வருவாங்க அந்த மாதிரி பெரிய பிசினஸ் பண்ணும் பொழுது. இப்போ ஒரு ரோட் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் போடுறதுக்காக பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே விஷுவல் திங்கிங்ல தான் இருக்கும். ஸோ நான் இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறேன் கவர்மெண்ட்ல இருந்து அல்லது பிரைவேட் செக்டர்ல இருந்து எடுத்திருக்கேன். இதுல நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா என்னுடைய ரெவென்யூ மாடல் இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய காஸ்ட் இவ்வளவு ஆகும். இதுல 25% நாங்க எங்களுடைய ஓன் ஃபண்டை போடுறோம். ஒரு 75% எங்களுக்கு டெட் ஃபைனான்சிங்னு சொல்றது, வங்கியினுடைய கடன். அவங்க லோக்கல் வங்கியும் வாங்கலாம், இன்டர்நேஷனல் ஃபண்டிங்கும் எடுப்பாங்க, சப்சிடியும் வரும் கவர்மெண்ட்ல இருந்து. வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னு கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க, இதை வயபிள் ஆக்குறதுக்காக. ஸோ இது மாதிரி இதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப யூஸ்வலா நடக்கிறது தான். இட் இஸ் நாட் சம்திங் விச் யூ கேன் கேரண்டி ஈஸிலி. சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்த இதுல போகாம இருக்கும். இப்ப கோவிட் வந்தது. கோவிட் நேரத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆச்சு, காஸ்ட் ஓவர் ரன் ஆகும். நான் 4,000 கோடி நினைச்சு ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி 6,000 கோடியில முடிஞ்சிருக்கும். அப்ப அதிகமான காஸ்ட் வரைச்சு நான் ரீஷெட்யூல் பண்ண வேண்டியிருக்கும் லோனை, அல்லது என்னுடைய இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல நடக்கிறது. அதனால தான் லோன் கொடுக்கறச்சு இத மாதிரியான லோன் எக்ஸ்போஷர்ஸ் ஒரு பேங்க்ல இருக்கும் பொழுது டீப்பா அந்த ப்ராஜெக்ட் வயபிலிட்டியை ஸ்டடி பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்னுடைய கேப்பபிலிட்டியை ஸ்டடி பண்ணுவாங்க. இன்வெஸ்டர் இதுக்கு முன்னாடி எங்கெங்க லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கா, அவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களா, அவங்களால எப்படி ரீபே பண்ண முடியும், அப்படி ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னா அவங்களுடைய செக்யூரிட்டி ஏதாவது ஷேர்ஸ் நம்ம வச்சிருக்கோமா, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில கொடுக்க போறாங்களா கேரண்டி பேக்கப்புக்கு, அல்லது கார்பரேட் கேரண்டி ஏதாவது கொடுப்பாங்களா. கார்பரேட் கேரண்டின்றது இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, அதுல பல டிவிஷன்ஸ் இருக்கலாம். அதுல ஒன்னு ஃபெயிலியர்னா கூட கார்பரேட் கேரண்டின்னு இருக்குச்சு, அசெட்ஸ் அந்த நிறுவனத்துல இருக்கும். ஸோ இது மாதிரி கார்பரேட் கேரண்டி வாங்குறது இது எல்லாமே நடைமுறையில. ஒரு 3 மாதங்கள் நீங்க இஎம்ஐ கட்டலைன்னா யாருடைய அக்கௌண்ட் இருந்தாலும், நீங்க பர்சனல் லோன் வாங்கியிருந்தாலும், சிறு குறு தொழில் லோனா இருந்தாலும், கார்பரேட் லோனா இருந்தாலும்,
ஒரு 90 நாட்களுக்கு நீங்க அந்த லோன் ரீபேமெண்ட் பண்ணலைன்னா உங்க அக்கௌண்ட் என்பிஏன்னு ஆயிடும். நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னு பேர். நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னு ஒரு ஆரஞ்சு லைட் எரிஞ்ச உடனே பேங்க்ஸ்ல உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. ரீபேமெண்ட் பண்ணிடுங்க, ரெகுலரைஸ் பண்ணுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசங்களை கொடுப்பாங்க. என்ன ப்ராப்ளம் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இது உண்மையிலேயே நீங்க ஏதாவது பணத்தை வாங்கிட்டு சைஃபன் பண்ணிட்டீங்களா, ஏமாத்துற ஆள்ல இருக்கீங்களா, அல்லது ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது மாறிட்டாங்களா, அல்லது அவங்களுடைய இந்த இடத்துல பணம் வாங்கி வேற ப்ராஜெக்ட்ல போட்டாங்களா, இந்த ப்ராஜெக்ட் நினைத்தபடி போகாததற்கு என்ன ரீசன், உங்களால இதை திருப்பி கட்ட முடியுமா முடியாதான்ற ஒரு அடுத்த லைட் எரியும். அதற்கு ரிசர்வ் பேங்க்ல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. செக்யூர்ட் லோனா இருந்தா நீங்க டெட் ரெக்கவரி ட்ரிபுனல் போலாம். அங்க போய் ரெக்கவரி சர்டிபிகேட் வாங்கிட்டு சர்ஃபாசை ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஏதாவது லேண்டை நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த லேண்டை நாங்க வித்து அந்த லோனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்றதுக்கெல்லாம் வழிமுறைகள் எழுதியிருப்பாங்க. இத மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரச்சே கடினமான ஒரு டிசிஷன் மேக்கிங் தான் வங்கிகளுக்கு இருக்கும். இப்போ வங்கிகள் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்றது, இன்னொன்னு வெய்வர் அப்படின்னு சொல்றது. ரைட் ஆஃப் அப்படின்றது இன்டர்னல் சிஸ்டம், பேங்கினுடைய இன்டர்னலா பேலன்ஸ் ஷீட்ல கொடுக்கிற சிஸ்டம். வெய்வர் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டினுடைய ப்ரொமோட்டருக்கு கொடுக்கிற கான்செப்ட், விலக்குன்னே பேர். அதுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் போறச்சே வெய்வர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்க என்கிட்ட இருந்து ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, பெரிய ப்ராஜெக்ட் சொல்றேன், எந்த விதமான செக்யூரிட்டியும் நீங்க எனக்கு கொடுக்கல, நான் கார்பரேட் கேரண்டி இருக்கு, அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒரு ஜெனியூனான ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிருக்கு. டெக்னாலஜி ஃபெயிலியரா இருக்கலாம், ஃபீசிபிலிட்டி ஃபெயிலியரா இருக்கலாம், வயபிலிட்டி ஃபெயிலியரா இருக்கலாம், உங்களால ஃபைனான்சியல் க்ளோஷர் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், வித்ட்ராயல் பண்ணிருக்கலாம், ஆனா எதிர்பார்த்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வராம இருந்திருக்கலாம், எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். அப்போ பேங்க் என்ன பண்ணும், ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் நீங்க இல்ல என்னால இதுக்கு மேல தொடர்பு கொள்ள முடியல, என்னால நான் இதுல இருந்து விலைக்க போறேன், என்னால ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பொழுது அதுக்கு ஆர்பிஐ ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி நீ 10,000 கோடி கொடுக்கணும், அதுல ஆர்பிஐ ஒரு கவர்னிங் ரூல்ஸ் கொடுக்குறாங்க, சரி ஒரு 5,000 கோடி கொடு, அதோட நாங்க கணக்கை எழுதி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன் டைம் செட்டில்மெண்டா போட்டுருவாங்க. அதுவுமே பேங்க் நஷ்டம் இல்லையா சார்? அதனுடைய முதல் ஸ்டெப் என்ன இருக்கும்னா ரைட் ஆஃப் தான் முதல் ஸ்டெப். ஸோ பேங்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க்குன்னு சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, பேங்க்குக்கு ஃபண்டிங் வருது, பேங்க்குன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ பேங்க் தங்களுடைய நிதி நிலைமைய பேலன்ஸ் ஷீட்ல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ இப்ப இந்த ஆண்டு அவங்களுடைய தொழில் பணத்தை ஒருத்தருக்கு கொடுத்து அதுல வரக்கூடிய வட்டியிலிருந்து லாபத்தை ஈட்டுறதுதான் ஒரு பேங்கினுடைய தொழில். இன்புட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுல இருந்து மார்ஜின் வச்சிருப்பாங்க, 2%, 3%, 5% வச்சிருப்பாங்க. செலவு போக எவ்வளவு பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் பண்றாங்கன்றது வரும். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடமாகவே அனைத்து நேஷனலைஸ்டு பேங்க்கும் அதிகமான அளவு ஒரு லாபத்தை ஈட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நார்மலா ஒரு லோன் என்பிஏ ஆன உடனே அதை நான் சொன்ன மாதிரி அதை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல சில லோன் ரொம்ப டிஃபிகல்ட் டு கெட் அப்படின்னாக்க அவங்க புக்ஸ்ல அது வராத கடன் எழுதிடுவாங்க. அவங்க புக்ஸ்ல அதை குவாலிஃபை பண்ணிப்பாங்க. அதை குவாலிஃபை பண்ணும்பொழுது அவங்களுடைய லாபம் குறைஞ்சிரும். அது ப்ரொவிஷன்ஸ் பண்ணிடுவாங்க ரைட் ஆஃப்ன்ற பேர்ல. ஐ டேக் இட், ஐ வில் கெட் நத்திங், ஸோ மை புக் ஹேஸ் டு பி கிளீன். இந்த வருஷம் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் இவ்வளவு லோன் எனக்கு டிஃபால்ட் ஆயிருக்கு, அந்த லோன்ல நாங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம், வருமா வராதான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல, எவ்வளவு வரும்னு தெரியல, அதனால இப்பவே நாங்க ப்ரொவிஷன் பண்ணிட்டு ரைட் ஆஃப்னு எடுத்துக்கிறோம். நாளைக்கு அந்த பணம் ஏதாவது திரும்பி வந்ததுன்னா அதை நாங்க இன்கம்மா காமிச்சுக்கிறோம். ஓகே.
அப்படின்னு சொல்லிட்டு புக்கு கிளீன் பண்றதுக்காக ப்ரொவிஷனலா ரைட் ஆஃப்னு எழுதிப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ தட் டஸ் நாட் மீன் கட்ட வேண்டியவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றது கிடையாது. இது லா பிரகாரம் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய கார்பரேட் கேரண்டி இருந்தா அதை இன்வோக் பண்ணுவாங்க, அல்லது செக்யூரிட்டைஸ்டு லோனா இருந்தா செக்யூரிட்டிக்கு போயிடுவாங்க. சில இடங்கள்ல வாங்கின கடனை விட செக்யூரிட்டியினுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், அப்ப ரைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்த கடனை பிடிச்சிடலாம் தெரியும். இப்போ நான் வந்து 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க 25 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி எனக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் அந்த 10 லட்சத்தை வராதுன்னு எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சோ வந்துடும் நிச்சயமா அந்த 10 லட்சம் ரூபாய். இந்த வருஷம் வருதா அடுத்த வருஷம் வருதான்றப்போ நாங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிப்போம். ஆனா பணம் நிச்சயமா வந்துடும், நமக்கு நஷ்டம் கிடையாது. அதனால ப்ரொவிஷன் பண்ண மாட்டோம் பேங்க்ல. புரியுதோ இல்லையோ? அப்போ நீங்க வந்து பெரிய ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்றதுன்றது நிச்சயமான ஒரு நடைமுறை தான். பட் எங்க கேள்விக்குரிய ஆகுதுன்னு பாக்குறோம். இந்த 6.5 லட்சம் கோடி 5.5 ஆண்டுகள்ல ரைட் ஆஃப் பண்றோம் அப்படின்னாக்க இவ்வளவு கடன் வாராக்கடனா ஆயிருக்கு. ரெண்டாவது, யாருக்கு நமக்கு இதை கொடுத்தோம், அவங்க கிட்ட இருந்து வரலன்றது ரெண்டாவது கேள்வி. சோ எந்த பிசினஸ் நல்லா நடக்கல, எந்த பிசினஸ் இந்தியாவில் ஒரு தேக்க நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, அது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு அலார்மிங்கா இருக்கும். இப்ப பேங்க்ன்றது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு பீப்புள், அதனால அவங்களால சரி இந்த கடன் எனக்கு வருமா வராதான்னு தெரியல, அதனால நம்ம ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருந்தாங்கன்னா நஷ்டம்ன்றது நஷ்டம் தானே, அதை அவங்களால ஈடுகட்ட முடியாது. ஸோ நார்மலா இந்த பேங்கினுடைய ரைட் ஆஃப் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் செக்டோரியல் people and in companies who have taken, promoters who have taken உடைய ஹானஸ்டி. இப்போ உங்களுக்கு கிட்டத்துல உங்களுக்கு தெரியணும்னா, இப்ப ரிலையன்ஸ் கேபிட்டலை பத்தி பார்த்திருப்போம். அனில் அம்பானியினுடைய குரூப் அது. சோ அதுல வந்து ஒரு 4-5 பேங்க் அவங்களுக்கு நிறைய கடனை கொடுத்துருந்தாங்க. கடனை கொடுத்து அதுல ஒன் டைம் செட்டில்மெண்ட்டும் பண்ணி நிறைய வெய்வ் ஆஃபும் பண்ணாங்க, இதையாவது கட்டுன்னு. அதுவும் கட்டாத போது உடனே அவங்க கம்பெனிஸ் எல்லாம் ரைட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அல்லது சைஃபன் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இடியில போய் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்றது, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, என்கொயரி பண்றது. ஸோ இதை மாதிரி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கத்துல புக்கு கிளீன் பண்ணிப்பாங்க, இன்னொரு பக்கத்துல ரெக்கவரிக்கு போவாங்க. அந்த ரெக்கவரி சரியா நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விதான் சார் இருக்குது. இப்போ கடந்த 2017 நிதியாண்டுல இருந்து 2022 நிதியாண்டு வரைக்கும் அந்த பீரியட்ல மட்டுமே 10 லட்சம் கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் முன்னாடியே சொல்லப்பட்டது. ஆனா அந்த 10 லட்சம் கோடியே மீட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒரு 6 லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இந்த பார்லிமெண்ட்னுடைய கொஸ்டின்ல பதில் சொல்லும் பொழுது 6.5 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிருக்கோம், வரவேண்டிய கடன்ல இருந்து இதுவரை ஒரு 1.5 லட்சம் கோடி நாங்க வரவு வச்சிருக்கோம் சொல்றாங்க. இதுதான் நடைமுறை சாத்தியம். சோ அப்ப நெட் ரிசல்ட்டா 5.5 கோடி வராதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு இனிமே ஆக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப இல்லை, எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் எழுதியிருக்காங்க, வந்தால் வரலாம். ஜெனரலாக பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி ஒரு 15% மேல இருக்காது. இவ்வளவுதான் ரெக்கவர். ஏன்னா இதெல்லாம் அன்செக்யூர்டு ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங். ஸோ அசெட்ஸ் ரொம்ப இருக்காது, ரெக்கவரி ப்ராசஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சார் பெரிய ஆளுங்கள்லாம் வழக்கிட்டு போயிடுறாங்க, முதல்ல எல்லாம் அப்படியே வலையில சிக்காம போயிடுது, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஒரு சாமானிய மக்கள், ஒரு சிறு குறு தொழில், அவங்க வந்து தொழில் வந்து நல்லா நடத்த முடியல, வேற ஏதோ ஒரு பிரச்சனைனால நடக்க முடியலன்னா கூட, இப்ப யூஎஸ் டாரிஃப் வந்தது, எவ்வளவோ எம்எஸ்எம்இ யூனிட்ஸ்ல பொருட்களை பண்ணி வச்சுட்டு அனுப்ப முடியாம இருக்காங்க. போய் சேர்ந்த பொருட்களை திருப்பி அனுப்புறாங்க. அப்போ அவங்களுடைய ரிதம் சைக்கிள் வந்து ஸ்பாயில் ஆகுது. சைக்கிள் நான் சொல்றது, ஆர்டர் வரும், கடன் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, பொருளை அமிச்சு பணம் வந்த உடனே அந்த கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க, லாபத்தை ஈட்டணும்.
இதான சைக்கிள் ஒரு பிசினஸ்ல. சோ ஆர்டர் வந்திருக்கு, கடன் வாங்கிட்டாங்க, பொருளை பண்ணிட்டாங்க, இப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வரல. அப்ப என்ன ஆகும்? ஒரு தேக்க நிலையில மாட்டிக்குவாங்க. அவங்கள ஒரு ஜெனியனான ஒரு பாரகர் தானே சார், அவங்களுக்கு ஏன் சார் ரைட் ஆஃப் பண்ணல, அவங்கள ஏன் சார் இவங்க தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியானவங்களுக்கு முழுமையான ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி செக்யூரிட்டி இல்லாத ஒரு லோனா இருந்தாக்க நான் ஏன் கவலை பண்ணோம்? நீ எப்படி அழிஞ்சா என்ன, என் பணம் சேஃபா இருக்கு. சோ வலியோர் எளியோரை வதைப்பது இதான். ஓகே, அப்போ செக்யூரிட்டி இல்லாதவங்களுக்கு அதிக பணம், செக்யூரிட்டி இருக்கிறவங்களுக்கு கம்மி பணம், ஆனா அவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணப்படுறது இந்த கான்செப்ட் தான் நடக்குது. அப்படி இப்படிதான் நடக்குது. அதுக்காகத்தான் தமிழக அரசு நேற்றுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருப்பாங்க, ஜீவோ. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த விதமான இதுவும் வாங்கக்கூடாது, பிணை செக்யூரிட்டி வாங்காம கடன் தரணும். அது பிரைவேட் ஃபைனான்ஸா இருந்தாலும் சரி, பேங்க் ஃபைனான்சிங்கா இருந்தாலும் சரி, எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாம கொடுக்கணும். ஏன்னா செக்யூரிட்டி வந்துட்டுனால பேங்க் வந்து ஒரு கடுமையான சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கும். உங்களுடைய பேச்சு எடுபடாது, உங்களுடைய நியாயம் எடுபடாது, உங்களுடைய கூக்குரல் கேட்காது. ஏன்னா நீங்க பணம் தரலைன்னா கூட எனக்கு கவலையே இல்லை. உங்க ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீங்க வசிக்கிற வீடு இருக்கு, உங்களுடைய நகை இருக்கு, எனக்கு உங்களுடைய எல்லாம் இருக்கு என்கிட்ட பிடிச்சிக்கிறதுக்கு. நீங்க தான் என் காலில் விழணும், நான் உங்க காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. இதே பெரிய லோனா இருந்தா பேங்க் அவங்க காலில் விழும். மிஞ்சினால் கெஞ்சுவான், கெஞ்சினால் மிஞ்சுவான். இதே ஈக்குவேஷன் தான். சோ இப்படிதான் அது சிஸ்டம். அப்போ எங்களுக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. இவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்னால லோனா கொடுக்க முடியல அப்படின்னா, அந்த கார்பரேட் கம்பெனியை நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு அல்லது சப்ளையருக்கு அல்லது டீலருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பாங்க? கேள்வி வருதா வரலையா? கண்டிப்பா. இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அது பேங்க்குக்கு பணம் கொடுக்கலன்னா பேங்க் ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அல்லது வெய்வ் ஆஃப் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பேங்க் நிறைய ப்ராஃபிட் வச்சிருக்கு, பல கோடி 1000 கோடிகளுக்கு மேல ப்ராஃபிட் பண்றதுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இதே ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனிக்கு ஏதாவது மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்கு, பணம் வரல, எப்படி தாக்கு பிடிப்பாங்க? இதெல்லாம் தான் கேள்வி. சோ அப்போ எங்களுக்கு பயம் எங்க வருதுன்னா, பெரிய பெரிய கார்பரேட் அப்ப இந்தியால உழுந்துகிட்டு இருக்கா, அல்லது தவறான நபர்களுக்கு நம்ம வந்து கடன் அதிகமா கொடுக்கிறோமா? கடன் கொடுப்பதற்கு முன்னாடி ஏதாவது தவறுகள் நடக்கிறதா? இதெல்லாம் கேள்விக்குறியாவது. எந்த செக்டர்ல இந்த பாதிப்பு அதிகமா இருக்கு? அப்போ அந்த செக்டர்ல நான் ஏதாவது ஷேர்ஸ் வச்சிருந்தேன்னா உடனடியா வித்துடணும். அப்போ குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு? ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட் பொய் சொல்றதா? இத்தனையும் கேள்விக்குறிகள் ஒரு சாமானிய மக்களுக்கு வர்றதுதான். நீங்க சொன்னீங்களே இப்போ, சார் ஒரு கல்வி கடன் வாங்கினாக்க செலுத்தலைன்னா, வேலை கிடைக்கல, எனக்கு இது சம்பாதிக்க முடியல, என்னால பணத்தை கட்ட முடியலன்னா உடனே எனக்கு நோட்டீஸ் வருது, இது வருது, என்னுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுது, என்னுடைய சிவில் ஸ்கோர் ஸ்பாயில் ஆயிடுது, என்னால வேற இடத்துல கடன் வாங்க முடியல, நான் ஜெனியூனா படிச்சேன், ஜெனியூனா மார்க் வாங்கினேன், எனக்கு வேலை கிடைக்காது, என் தப்பா சார்? ஏன் சார் என்ன பேங்க் இவ்வளவு வதைக்குது? ஃபார்மர் கடன் கட்டல, ஒரு வெள்ளம் வந்துருச்சு, பயிர் நாசமாயிருச்சு, அவங்களால வாங்கின கடனை கட்ட முடியல, அவங்களுக்கு ஒரு வெய்வர் இல்லைன்றது அவங்க பிரச்சனையா சார்? ஒரு சிறு குறு தொழில்கள் அவங்க காரணம் இல்லாம வேற ஒரு எக்ஸ்டர்னல் காரணத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பேங்குகள் ரீலியண்டா இருக்க மாட்டேங்குது, அது தவறா சார்? அப்படின்னா தவறு தானே. இதை எப்படி தவறு இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? சோ நல்லவன் தண்டிக்கப்படுறான், கெட்டவன் வெளியில நடமாடுறாங்க. சோ லா இந்த மாதிரி இருக்க முடியாது. அப்ப நம்ம அதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல எல்லாரும் இருக்கும். இத பற்றி நிறைய பேச்சுகள் வரணும்.
ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க இந்த டாபிக்கை எடுத்து பேசுறதே வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கும். ஏதோ ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு கேள்விக்கு வந்த பதிலாக இதை கடந்து போயிடாம, இதற்கு உள்ள இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பேங்க்கும் நல்லா இருக்கணும், கடன் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், கடன் வாங்கியவங்களும் நல்லா இருக்கணும், செலுத்தணும். தவறுனாங்கன்னா நல்லவங்க தவறினாங்க, நேர்மையான காரணத்திற்காக தவறுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும், காலம் கொடுக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படக்கூடாது. அனைவருக்கும் ஒரே அளவுகோல் இருக்க வேண்டும். இத பற்றி நம்ம பேசுறது, இத பற்றிய ஒரு புரிதலை அதிகமாகும். சாமானிய மக்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதிகள்லயே கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் தலை மேல கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான், எப்ப வேணாலும் கடன் பிரச்சனை நம்ம தொண்டையை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதைப்பதைப்போட சுத்த வேண்டியது இருக்கு. ஆனா அதே சமயம் பெரு முதலாளிகள் வந்துட்டு நம்ம வாங்குவேன், என்னோட கம்பெனி நஷ்டமாயிடுச்சோ இல்ல கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஒரு காரணத்தை சொல்லி நான் விளைவிக்குவேன், அது வந்து ரைட் ஆஃப் மட்டும் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க மெத்தப்புல இருக்கிறது, அந்த நிலைமையை தான் நம்ம பேசலாம்னு நினைச்சோம் சார். இல்ல தவறுதான். இது இந்த மாதிரி நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. இந்த காலகட்டத்துல இத மாதிரி இருக்கிறது அதிகமாயிருச்சுன்னு நம்ம பாக்குறோம். இது எல்லாமே ஏற்புடையதல்ல. இத பத்தி கொஞ்சம் டீப்பான ஒரு பப்ளிக் டிபேட் வந்தாகணும், மாறுதல்கள் வந்தாகணும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனா இதை எவ்வளவு பேர் பின்பற்ற போறாங்கன்னு பார்க்கணும். எப்படி தெரியும்? நாளைக்கு இவங்க ஜியோ போட்டாங்க, பட் ஒருத்தர் வந்து ஒரு கடன் 4.5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா எங்க போய் முறையிடுறது? முறையிட்டால் யார் கேட்பாங்க? யார் அதை என்போர்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா வங்கிகளுக்கு RBI தான் கவர்னிங், கவர்மெண்ட் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல. இன்னைக்கு இவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடுல ஒரு ஆர்டர் போடலாம், கர்நாடகால ஒரு ஆர்டர் போடலாம், மகாராஷ்டிரால ஒரு ஆர்டர் போடலாம். அதுக்காக ஸ்டேட் பேங்க்ன்ற வங்கி எல்லா இடத்துலயும் இயங்கக்கூடியது, வேற வேற மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியா ஒரு ரூலை வச்சுக்க முடியும்? சோ வங்கிகளினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் கவர்ன்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த மாதிரி கொடுக்கறது, ஒரு கந்து வட்டிக்கு கொடுக்கறவங்களுக்கு உணா ஒரு நியாயமா இருக்கலாம். பட் கந்து வட்டி எப்பொழுதுமே வந்து ஒரு செக்யூரிட்டியோட கொடுக்க மாட்டாங்க. ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு கை நாட்டு வாங்கிட்டு கொடுப்பாங்க. அவங்க அந்த பணத்தை வாங்கிக்கிற விதமே தனி, அதனுடைய வட்டியும் தனி, விதமே தனி, ரிகவரி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி வச்சிருக்கோம் தமிழக அரசுன்னு எடுத்துக்கலாம், பாராட்டலாம். கண்டிப்பா சார். இதை பற்றி நிறைய பேச்சுக்கள் வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். கண்டிப்பா சார். நிறைய தெளிவான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். இது மக்களுக்கு நிறைய புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வரக்கூடிய விஷயம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி, தேங்க்யூ.